மத்திய கிழக்கில் ஒரு அதிரடி நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்துள்ளது. முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பின் முக்கிய கிளைகளை தீவிரவாத அமைப்புகள் என்று ட்ரம்ப் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. லெபனான், ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகளில் செயல்படும் இந்த அமைப்புகளுக்கு தடை விதித்தது மட்டுமல்லாமல் கடுமையான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா அமல்படுத்தியுள்ளது. லெபனான் கிளையை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என்ற மிக கடுமையான பட்டியலின் கீழ் சேர்த்திருக்கிறார்கள். அதாவது, இவர்களுக்கு யாரும் எந்தவித உதவியும் செய்யக்கூடாது, செய்தால் அது கிரிமினல் குற்றம். ஜோர்டான் மற்றும் எகிப்து கிளைகளை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளனர். ஏன் இந்த திடீர் முடிவு? ஹமாஸ் அமைப்புக்கு இவங்க ஆதரவு கொடுப்பதாகவும் நிதி உதவி செய்வதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னா, இது வெறும் ஆரம்பம்தான். எங்கெல்லாம் இந்த அமைப்பு வன்முறையை தொழுதோ அங்கெல்லாம் இவங்களை முடக்குவோம்னு எச்சரித்திருக்கிறார். ஹமாஸ் போன்ற பயங்கரவாத குழுக்களை வளர்ப்பதே முஸ்லிம் பிரதர்ஹுட் தான் என்பது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு. ஆனால் நாங்க வன்முறையை விரும்பலன்னு அந்த அமைப்பின் தலைவர்கள் மறுத்து வராங்க. 1928 எகிப்தில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு 2013 எகிப்தில் தடை செய்யப்பட்டது. இப்போ ஜோர்டானும் தடை விதிச்சிருக்கு. கத்தார், துருக்கி போன்ற நாடுகள் இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கிறது தான் இப்போதைய கேள்வி. இந்த முடிவு அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையே ஒரு சின்ன உரசலை ஏற்படுத்தலாம். இந்த தடையால விசா வாங்குறது, அரசியல் தஞ்சம் கோருவது போன்ற விஷயங்கள் இனி ரொம்ப கஷ்டம். மத்திய கிழக்குல இது ஒரு புதிய அரசியல் புயலை கிளப்பி இருக்கு.